सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। तत्प्रादुर्भाव संयोग विद्योतितमना मुनिः उत्तिष्ठत् एकपादेन ददर्श विबुधर्षभान् प्रणम्य दण्डवद्भूमौ उपतस्थे अर्हणाञ्जलिः वृषहंस सुपर्णस्थान् स्वैश्चिह्नैश्च चिह्नितान् कृपावलोकेन हसद्वदनेन उपलम्भितान् तद्रोचिषा प्रतिहते निमील्ये मुनिरक्षिणी चेतस्तत्प्रवणं युञ्जन् अस्तावीत् संहताञ्जलिः श्लक्ष्णया सूक्तया वाचा सर्वलोकगरीयसः। பிரம்மா அத்ரியினிடத்தில் பிரஜா உற்பத்திக்காக அவர் பிரேரணை பண்ணும் பொழுது முனிவர் ஏகபாதேன அவர் தன்னுடைய மனசை அடக்கி ஒரு ஒத்த காலில் நின்றுண்டு அவர் அங்கே தபஸ் பண்ணுறார். அதிஷ்டத்துன்னு போட்டிருந்தது. அதில் சரணம் தே பிரபத்ய யஹா ஏவ ஜெகதீஸ்வரஹா, ஜெகத்துக்கு உலகத்துக்கே ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை சரணம் பிரபத்தியே நான் சரணம் அடையிறேன் அப்படின்னு சொல்லிண்டு அப்படின்னு மனசி சிந்தையன்னு அப்படி யோசிச்சுண்டு அவர் இந்த மாதிரி ஒரு தபஸில் ஈடுபடுறார். அப்போது தலை சிரக்கபாலம் அது வெடித்து அதுலேருந்து அக்னி உலகமே அக்னியினால் தகிச்சுன்னு இருக்கும் பொழுது மூவருமே இறங்குறா அப்படின்னு பார்த்தோம். அவருடைய அந்த ஒரு சம்யோகம், அந்த சந்நிதியினால் அத்ரி பகவானுடைய அத்ரி முனிவரனுடைய ஒரு மனசும் வித்யோதமானா அது அப்படியே பிரகாசமாக இருந்தது. அவருடைய மனசும் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கண்ணை மூடிண்டு அவளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாருங்கிற அஸ்தாவீத் சம்மதாஞ்சலிகி கைகூப்பினவாறு அழகான மதுரமான வார்த்தைகளினால் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பிரபலம் கிடையாது, ஆனால் 2 ஸ்லோகம்தான். ரொம்ப அழகான ஒரு அத்வைத தத்துவம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. ஏன்னா அவர் யாரை மனசில் நினச்சிண்டாரோ, நீங்கள் 3 பேர் நிற்கிறேளே நான் யாரை கூப்பிட்டேன் அப்படின்னு ஒரு இன்னசென்ட்டாக கேட்குற மாதிரி இருக்குது இந்த ஸ்தோத்திரத்தில். அத்ரிருவாச்ச விஸ்வோத்பவ ஸ்திதி லயேஷு விபஜ்யமானைः மாயாகுணைர் அனுயுகம் விக்ரஹீத தேகாः ते ब्रह्म विष्णु गिरिशाः प्रणतोऽस्म्यहं वः तेभ्यः क एव भवतां मे इह उपहूतः। विश्व उद्भव स्थिति लयेषु मायागुणैः विभज्यमानैः मायागुणैः अनुयुगं विगृहीत देहाः. அந்த மூவரும் வந்திருக்கா. பிரம்மா விஷ்ணு கிரிஷ. பிரம்மா அதுக்கப்புறம் விஷ்ணு உருவத்தையும் எடுத்துட்டு கிரிஷ பரமேஸ்வரன் சிவனுடைய உருவத்திலும் இருக்கக்கூடிய அந்த மூவரையும் பார்த்து இவர் சொல்றார். விஸ்வம் உலகத்தினுடைய உத்பவ சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த சமயம் ஏற்படும் பொழுது, இந்த காரியங்கள் ஏற்படும் பொழுது மாயா குணங்களை பிரித்து ஒரு தேகத்தை எடுத்தவர்கள் நீங்கள் மூவரும். உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். இதில் நான் யாரை கூப்பிட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறார். கயேவம் பவதாம் மே உபஹூதா, நான் கூப்பிட்டது உங்கள் 3 பேரில் யார்? ஏன்னா அவர் மைண்டில் எவ்வளவு தூரம் அந்த ஏகாகிரதா இருந்திருக்கணும், எப்படி அவர் மூவரையும் ஒன்றாக பார்த்தாருங்கிறது இந்த லாஸ்ட் பாதத்தில் தெரிகிறது. விஸ்வ உலகத்தினுடைய உத்பவ ஸ்திதி லயம் அனுயுகம், ஒவ்வொரு யுகத்திலும், அதாவது கல்பே ஒவ்வொரு கல்பத்திலும் தன்னை விபஜ்ய விக்ரஹீத தேகாக, விபஜ்ய கிரகீதா தேகாக, எப்படி அவள் தன்னுடைய தேகத்தை எடுத்துட்டு இருக்கான்னா, அவருடைய சரீரங்களை எடுத்துட்டு இருக்கான்னா, விஸ்வ உலகத்தினுடைய உத்பவ சிருஷ்டி காலத்தில் ரஜோகுணத்தை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவாக இருந்தவாறு, ஸ்திதி காலத்தில் சத்வகுண பிரதானமாக இருந்து கொண்டு விஷ்ணு ரூபத்தை எடுத்தவாறு, லயம் அதாவது பிரளய காலத்தில் தமோகுண பிரதானமாக இருந்துண்டு ருத்ர ரூபம். இப்படி இந்தந்த சமயங்களில் உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லய நேரங்களில் விபஜ்யமானைஹி மாயா குணைஹி, மாயா குணங்களை பிரித்தவாறு, அதாவது பிரிக்கப்பட்ட மாயா குணங்கள், மாயையினுடைய முக்குணங்களும் பிரிக்கப்பட்டவை, அந்த குணங்களினால்
குணங்களின் காரணமாக அனுயுகம் ஒவ்வொரு கல்பமும் விக்ரஹீத தேகாக பிரித்து தன்னுடைய தேகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரே தேகம் இல்லாமல் அந்த மாயை ஒன்று, அந்த மாயையில் இருக்கக்கூடிய முக்குணங்களை பிரித்து ஒவ்வொரு குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தேகத்தை எடுத்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பிரம்ம விஷ்ணு கிரிஷாக தே பிரணதா அஸ்மி அகம் வஹா. தே பிரணதா அஸ்மி, தே உங்களை, அப்படிப்பட்ட நீங்கள், உங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். வஹா பிரணதா அஸ்மி. 3 குணங்களை எடுத்த நீங்கள் இப்பொழுது இங்கே இருக்கிறதுனால யுஷ்மான் வஹாங்கிறச்சே யுஷ்மான் உங்களை பிரணதா அஸ்மி நான் நமஸ்காரம் செய்தவனாக இருக்கிறேன், அதாவது நமஸ்காரம் பண்ணுறேன். தேப்யஹா கஹா, தேப்யஹாங்கிறச்சே உங்களிடம் இருந்து, அதாவது இந்த முக்குணங்கள்லேருந்து இது 3 உருவங்கள் எடுத்துன்னு வந்திருக்கேளு. தேப்யஹா அந்த உருவங்களில் பவதாம் உங்களுக்கு நடுவில் கஹா ஏவ மே இஹ உபஹூதா. மேங்கிறச்சே மயான்னு எடுத்துக்கணும். ஜென்ரலி வராது, மேங்கிறது திருத்தியா விபக்தியில் வராது. ஆனால் நம்ம புராணத்தில் பார்த்துட்டே வரோம். மேங்கிறது சப்தமியிலையும் வரலாம், எந்த விபக்தியில் வேணாலும் வரலாம் அது அப்படின்னு. நான் இஹ உபஹூதா, கூப்பிடப்பட்டவர் யார்? ஏன்னா இந்த ஆரம்பத்தில் 20வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா சரணம் தம் பிரபத்யே சரணம் தம் பிரபத்யேஹம் யஏவ ஜெகதீஸ்வரஹ பிரஜாம் ஆத்மசமாம் மஹ்யம் பிரயச்சது இதி சிந்தயன் ஏகபதே அதிஷ்டத்து அப்படின்னு அந்த 19-20 2 ஸ்லோகத்தில் சொன்ன இடத்துல சரணம் தம் பிரபத்யேன்னு சிங்குலரில் போட்டிருந்தார். அப்போது ஒரே ஒரு பொருளை தானே நான் சரணம் அடையிறேன்னு சொன்னப்போ 3 பேர் நிற்கிறேள். அது அவளுடைய தத்துவம் புரியறது அவருக்கு. மாயா குணங்களினுடைய முக்குணங்கள்னால இப்படி சரீரம் எடுத்துட்டு ஈஸ்வர ரூபமாக இருக்கேள், அதெல்லாம் புரியறது எனக்கு. ஆனால் பிரஜாம் ஆத்மசமாமன்னுட்டு நான் கேட்டுண்டதுக்கு இப்போ நான் யாரை பார்க்கணும்? அது அவருடைய ஒரு இன்னசென்ட் கேள்வி. அதனால தான் பின்னாடி சிரிக்கிறார் வேற 3 சஹா யுஷ்மாசு கஹ, அதாவது யுஷ்மாபிரேவ கத்தியதாம் இத்தியர்த்தா, நீங்களே எனக்கு சொல்லுங்கோளேன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன். விஸ்வோத்பவ ஸ்திதி லயேஷு விபஜ்யமானைः மாயாகுணைர் அனுயுகம் விக்ரஹீத தேகாः தே பிரம்ம விஷ்ணு கிரிஷாः பிரணதோஸ்மியஹம் வஹா தேப்யः கயேவ பவதாம் மே இஹ உபஹூதः एको मया इह भगवान् विविध प्रधानैः चित्तीकृतः प्रजननाय कथन्नु यूयम् अत्रागतास्तनुभृतां मनसोऽपि दूराः ब्रूत प्रसीदत महान् इह विस्मयो मे. எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. நான் மனசுல நினைச்சிண்டதோ ஒரே பகவான். ஏகோ மயா இஹ பகவான் விவித பிரதானைஹி சித்தீகிருதः. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேர்டு அது, சித்தீகிருதः. அதாவது சித்தமாக ஆக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது ஐக்கியம் அந்த இடத்துல வந்துருத்தோங்கிறார். சித்தீகிருத்தகான சித்தேன ஐக்கியம் நீத்தக. ஜென்ரலி இந்த சுவி பிரத்யம் போத, அதாவது அபூத துத்பாவம். எந்த கட்டம் ஒரு பானை இருக்குது, அந்த பானையை வெள்ளையாக ஆக்கிறோன்னா வெள்ளைங்கிறது இஸ் நன் அதர் தென் தட் அந்த பாட்டு ஒரு வெள்ளை கலரில். ஸோ சுக்லீகிருத்தா கடகாங்கிறச்சு அந்த பானை முழுவதுமாக சுக்ல வர்ணமாக ஆக்கப்பட்டது. அந்த வெள்ளையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம பானையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி இங்கே சித்தீகிருத்தகாங்கிறச்சு சித்தமாக ஆக்கப்பட்டுட்டார் அந்த பகவான். விச் இஸ் கம்ப்ளீட் இம்ப்ரிண்ட் ஆயிடுத்து. அந்த இடத்துல ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி உருவகப்படுத்தி அந்த சித்தத்தில் முழுமையாக பகவானை தான் நான் நினச்சின்னு இருக்கேன். ஏகா இஹ இஹங்கிறச்சு இந்த தியானம் ப்ராசஸ் இருக்கே, அல்லது இந்த பிரஜா உற்பத்திக்காக நான் செய்யக்கூடிய இந்த மேற்கொள்ளும் இந்த விரதமோ தபஸோ, இந்த இடத்துல ஏகா பகவான், ஒரே பகவானானவன், விவித பிரதானைஹி பலவிதமான உபச்சாரைஹி, பலவிதமான பிரதானைஹிங்கிறச்சு பலவிதமான உபச்சாரங்கள்னால, பூஜா விதானங்கள் இல்லை சிரவணம் கீர்த்தனம் அந்த மாதிரி பலவிதமான உபச்சாரங்கள் மூலியமாக ஒரே பகவான் பிரஜனனாய சித்தீகிருத்தா. பிரஜனனாய புத்திர உற்பத்தியை, பிள்ளையை பெறுவதற்காக, ஆத்மசமாம் பிரஜாம் இச்சன்னு தானே, பிரயச்சது எனக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே மனசில் நினச்சிட்டார். அதனால பிரஜனனாய புத்திர உற்பத்திக்காக சித்தீகிருத்தா மனதோடு ஐக்கியப்படுத்தி விட்டேன் ஒரே பகவானை. ஆனால்
கதம் நோ எப்படி நீங்கள் 3 பேரும் வந்து நிற்கிறீள் கதம் அத்த தனுபிருதாம் மனசா அப்படி தூராக யூயம் கதம் அத்த ஆகதாக மனசுனால கூட தனுபிருதாமங்கிறச்சு சரீரத்தை எடுத்தவர்கள் ஜீவர்களுக்கு மனசோபி தூராக மனதிற்கு கூட தூரமாக எட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்கும் நீங்கள் 3 பேருமே எப்படி இங்கே வந்தேள்னு கேட்குறார் அத்ரி ப்ரூத அது ஒரே மூர்த்தி 3ஆ பிரியறது அது வந்து காளிதாசன் வந்து பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணத்தில் குமார சம்பவத்தில் சொல்லுவார் ஏகைவ மூர்த்தி த்ரிதா பிபிதே த்ரிதா சாமான்யமேஷாம் பிரதமாவரத்துவம் பிரதம அவர யார் முதன்மையான கடவுள் யார் அடுத்த கடவுள் அப்படிங்கிறதுல வந்து சாமான்யம் 3 பேருக்குமே ஒரே லெவல் ஆஃப் சீனியாரிட்டி தான் அந்த இடத்துல இவர் முன்னாடி வந்தார் அவர் முன்னாடி வந்தாருங்கிறது கிடையாது புராணங்களை எடுத்து பார்த்தோம்னா விஷ்ணு சிவன்டேந்து வந்தார் சிவன் வந்து விஷ்ணுட்டேந்து வந்தார் பிரம்மாட்டேருந்து பாக்கி 2 பேரும் வந்தா இப்படி வந்து புராணங்கள் இருக்கும் பொழுது ஒரே மூர்த்தி 3ஆ பிரிஞ்சது 3 காரியத்துக்காக அப்படின்னு காளிதாசன் சொல்லுவார் மாதிரி இங்கே ஏகா தானே நான் வந்து மனசில் வாங்கிட்டேன் எப்படி நீங்கள் 3 பேரும் வந்திருக்கேள் ப்ரூத எனக்கு கூறுங்கள் பிரசீதத்தை சந்தோஷம் அடைய வேண்டும் ப்ளஸ் மகானீக விஸ்மயகாமே நான் ஒன்றும் அப்படியே வந்து ஒரு ஏளனமாக கேட்குற கேள்வி இல்லை இட் இஸ் எ வெரி இன்னசென்ட் கொஸ்டின் தட் ஐம் ஆஸ்கிங் ஏன்னா அவர் அந்த தன்மயத்துவத்தில் இருந்துருக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இது வந்து யாரை நான் கூப்பிட்டேன் நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒரு எகத்தாளமாக கேட்குற கேள்வியாக எடுத்துக்கூடாது அந்த இடத்துல ஏன்னா அத்ரி பகவான் மனசில் சித்தீகிருத்தகான்னு சொல்லியாச்சு ஒரே மூர்த்தியாக அந்த பகவானை மனசில் நினச்சிட்டு இருந்ததுனால 3 பேர் வந்து நிற்கவே ஒரு நிமிஷம் அவருக்கு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல நான் யாரை கூப்பிட்டேன்னே எனக்கு புரியலையேன்னு மகான் இக மே விஸ்மயா எனக்கு இங்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தோன்றுகிறது ஏகோ மயேஹ பகவான் விவித பிரதானைः சித்தீகிருதः பிரஜனனாய கதன்னு யூயம் அத்ராகதாஸ்தனுபிருதாம் மனசோபி தூரா ப்ரூத பிரசீதத மகான் இஹ விஸ்மயः மே மைத்ரேய உவாச்ச இததஸ்ய வச்சः ஸ்ருத்வா த்ரயஸ்தே விபுதர்ஷபாः பிரத்யாஹுः ஸ்லக்ஷ்ணயா வாச்சா பிரஹஸ்ய தம் ரிஷிம் பிரபோ ஹே பிரபோ அந்த பகவானுடைய தன்மயத்தில் இருக்கிறதுனால மைத்ரேயர் விதுரரை பார்த்து பிரபு அப்படிங்கிறார் ஹே பிரபோ ஈதி தஸ்ய வச்சஸ்ருத்வா அந்த அத்ரி முனிவரனுடைய வச்சா வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஸ்ருத்வா தே த்ரயஹா விபுத ரிஷபாக விபுத தேவர்களுக்கு நடுவில் ரிஷபாக சிரேஷ்டர்களான அம்மூவருமே ஸ்லக்ஷ்ணயா வாச்சா ஒரு ரொம்ப மதுரமான வார்த்தைகள் அல்லது கம்பீரமான வார்த்தைகளை கொண்டு பிரஹஸ்ய சிரித்து தம் ரிஷிம் பிரத்யாகு அந்த முனிவருக்கு பதில் கூறினார்கள் ஒரு நிமிஷம் அப்படி புஞ்சிரிப்பு இவரோட அந்த ஒரு சரளதா ஒரு இன்னசென்ஸை பார்த்துட்டு அவள் வந்து ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு பதில் சொல்கிறாளாம் 3 பேருமே இது தஸ்ய வச்சஸ்ருத்வா த்ரயஸ்தே விபுதர்ஷபாக பிரத்யாகு ஸ்லக்ஷ்ணயா வாச்சா பிரஹஸ்ய தம் ரிஷிம் பிரபோ தேவா ஊச்சுஹு யதா கிருதஸ்தே சங்கல்பः भाव्यं तेनैव न अन्यथा सत्संकल्पस्य ते ब्रह्मन् यद्वै ध्यायति ते वयम् அதாவது தே யதா கிருதः சங்கல்பः தே உன்னால் त्वया யதா சங்கல்பः கிருதः எவ்வாறு நீ சங்கல்பம் செய்தாயோ அதே போல தானே நடக்க போகிறது நான் அந்நியதா வேறு விதமாக நடக்க போகிறது இல்லையே பாவ்யம் அப்படின்னா அது போலவே நடக்கும் நீ என்ன சங்கல்பம் பண்ணிண்ட அந்த சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நடக்க போகிறது ந அந்நியதா வேறு விதமாக நடக்கப் போவதில்லை ஏன்னா ஹே பிரம்மன்னு அத்ரியை பார்த்து சொல்கிறார் ஹே பிரம்மன்னு சத் சங்கல்பஸ்ய தே யத் தியாயதி தே வயம் ஏன்னா சத் சங்கல்பஸ்ய தே சங்கல்பா இது வந்து யாருடைய சங்கல்பம்னா யாருடைய சங்கல்பமானது எப்பொழுதுமே உண்மையாக இருக்குமோ சத் சங்கல்பா எப்பொழுதும் நிறைவேறுகின்ற ஒரு சங்கல்பத்தை அதாவது வாச்சமர்த்தோன்னு தாவத்தையும் மனசில் அவள் என்ன நினச்சிக்கிறாளோ அது நினச்சின்றது பின்னாடி அதை சத்தியமாக்கிறதுக்காக விஷயங்கள் நடக்கும் அப்படிப்பட்டவர்கள் இப்போ அத்ரி முதலிய முனிவர்கள்லாம் அதனால் சத் சங்கல்பா அவளுடைய சங்கல்பம் மனதில் தீர்மானம் பண்ணதுங்கிறது சத்தியமாகத்தான் ஆகும் அப்பேற்பட்ட உங்களுடைய சங்கல்பமானது பாவ்யம் தேனைவ பாவ்யம் அது போலவே நடக்கும்
வேறு விதமாக அந்யதா வேறு விதமாக நடக்காது. ஆகையினால எது தியாயதி, எதை நீங்க தியானம் பண்றேளோ அந்த நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். தேயேவ வயம். ஸோ தர்ஹி கதம் ஏகஸ்மின் தியாயமானே த்ரயஃப் பிரதீதாக. இப்போ அப்போ ஒன்னாக தியானம் பண்ணும் பொழுது எப்படி நீங்க மூணா நிக்கிறேன்னு கேட்டப்போ அதுக்கு நீ என்ன தியானம் பண்ணியோ அதுதான் நாங்க அப்படின்னுட்டு சொல்லிடுறார். அதுக்கு தான் வியாக்கியானம் பார்க்கணும். எது ஏகம் ஜெகதீஸ்வராக்கியம். அந்த ஸ்லோகத்தில் எப்படி இருந்தது, மறுபடியும் அந்த 20வது ஸ்லோகத்துக்கு போனோம். சரணம் தம் பிரபத்யேகம் யஏவ ஜெகதீஸ்வரஹான்னு கேட்டார். உலகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன்னு சொல்லிட்டாலே அப்போ இந்த உலகத்தினுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம்னு மூணுமே இருக்கலாமோ இல்லையோ. அப்போ உலகத்துக்கு ஈஸ்வரன்னா உலக சிருஷ்டிக்கு ஈஸ்வரனாக இருக்கும் பிரம்மா, உலக ஸ்திதிக்கு ஈஸ்வரனாக இருக்கும் விஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்ரன் உலக பிரளயத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கிறவன். அப்போ மூவருமே ஜெகதீஸ்வராக ஏவ. ஜெகதீஸ்வராக்கியம் ஏகம் தத்துவம் பவான் தியாயதி தே ஏதே வயம். ஏன்னா த்ரயः அபி ததேவ ஏகம் தத்துவம் ந அஸ்மாக்கம் பேதா. இங்கே பேதம் இல்லைங்கிறத காண்பிக்கிறதுக்காக நீ எதை பற்றி நீ தியானம் பண்ணியோ அதுதான் நாங்கள் 3 பேரும், எங்கள் 3 பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்கிறத காமிக்கிறது இந்த இடத்துல. அவன் மூவருமே ஆவிர்பாவமாகி சொல்கிறான். யதா கிருதஸ்தே சங்கல்பா பாவ்யம் தேனைவ ந அந்யதா. எந்த விதத்தில் நீ சங்கல்பம் பண்ணிண்டியோ தேனைவ அதே வழிமுறையை கைப்பற்றி உனக்கு நடக்கும். ஆகைனா அந்யதா வேறு விதமாக இல்லை. ஸோ யதா கிருதஸ்தே சங்கல்பா பாவ்யம் தேனைவ ந அந்யதா சத் சங்கல்பஸ்ய தே பிரம்மன் யத்வை தியாயதே தே வயம். நீ நினைச்சது ஒன்றா இருக்கலாம், ஆனால் ஜெகதீஸ்வரங்கிற பட்டம் எங்கள் 3 பேருக்கும் உண்டு. 3 பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆகையினால 3 பேரும் தோன்றினோம். ஆத அஸ்மத் அம்சபூதாக தே ஆத்மஜாக லோக விஸ்ருதாக பவிதாரः அங்க பத்ரந்தே விஸ்ரப்ஸ்யந்தி ச தே யசः. அத ஆகையினால் அஸ்மத் அம்சபூதாக எங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தே ஆத்மஜாக உன்னுடைய பிள்ளைகளாக லோக விஸ்ருதாக பவிதாரः உலகத்தில் புகழ் பெற்றவர்களாக பவிதாரக இருக்க போகிறார்கள். இது லுட், அதாவது ஃபியூச்சர் டென்ஸை காண்பிக்கிறது. இது பவிஷ்யந்தி இத்தியர்த்தா. ஹே அங்க அத்ரி முனிவரை பார்த்து இப்போ அட்ரஸ் பண்ணுறாருங்க. ஹே அங்க அத அஸ்மதம்சபூதாக தே ஆத்மஜாக எங்களுடைய அம்சமாக உனக்கு பிறக்கக்கூடிய மூவரும் லோக விஸ்ருதாக உலகத்தில் புகழ்பெற்றவர்களாக ஆகப் போகிறார்கள். அது மாத்திரமில்ல பத்ரம் தே உனக்கு நன்மை உண்டாகட்டும். 3 சென்டென்ஸாக எடுத்துட்டுலாம் இதை. பத்ரம் தே உனக்கு நன்மை உண்டாகட்டும். தே யசஹாச்ச விஸ்ரப்ஸ்யந்தி. அதாவது சர்பதிங்கிறது லட்லக்காரம், விசர்பதினா ஸ்ப்ரெட் ஆறுது, விஸ்தரதி அப்படின்னு அர்த்தம், விஸ்தாரயதி அப்படிங்கிற அர்த்தத்தில். விஸ்ரப்ஸ்யந்திங்கிறச்சு ஃபியூச்சரில் விஸ்தாரயிஷ்யந்தி உன்னுடைய புகழையும் பரப்புவார்கள். அதாவது இன்னைக்கு அத்ரினாலே துர்வாசரோட அப்பாங்கிற மாதிரி ஒரு அத்ரி பகவான் யாருங்கிற அவருடைய ஒரு புகழையும் பரப்புவார்கள் அப்படிங்கிறத தேவர்கள் சொல்கிறான். ஸோ அஸ்மதம்சபூதாஸ்தே ஆத்மஜாக லோக விஸ்ருதாக பவிதாரः அங்க பத்ரந்தே விஸ்ரப்ஸ்யந்தி ச தே யசஹ உன்னுடைய புகழையும் பரப்புவார்கள். ஏவம் காமவரம் தத்வா பிரதிஜக்முஹு சுரேஸ்வராக சபாஜிதாக தயோஹ சம்யக் தம்பத்யோஹ மிஷதோஹ ததஹ. ஏவம் காமவரம் தத்வா இவ்வாறு அத்ரி பகவானுக்கு விருப்பப்பட்ட ஒரு வரத்தை கொடுத்து விட்டு, அத்ரி முனிவருக்கு வேணுங்கிற ஒரு வரத்தை கொடுத்துட்டு, காம வரம் தத்வா அவருக்கு பிடித்தமான வரத்தை கொடுத்துவிட்டு, ததஹ பிறகு தயோ சபாஜிதாக சுரேஸ்வராக அந்த இருவரும், அதாவது அத்ரி அவருடைய மனைவி 2 பேர்னாலும் பூஜிக்கப்பட்டவர்களாக அந்த சுரேஸ்வராக தேவர்களுக்கு தலைவர்களாக இருக்கும் மூவரும், பிரம்மா விஷ்ணு சிவா 3 பேருமே பிரதிஜக்முஹு திரும்பி சென்றார்கள். எப்படின்னா தயோஹோ தம்பத்தியோஹோ மிஷத்தோஹோ அந்த 2 பேருமே பார்த்துட்டே இருக்கிறச்சே, மிஷத்தனா கண்கொட்டாமல் அவள் பார்த்துட்டு இருக்கா. கண்ணை திறந்துட்டு இருக்கும் பொழுது
அவள் பார்த்துட்டே இருக்கும் பொழுது இந்த 3 பேருமே திரும்பி கிளம்பிட்டா. ஸோ ஏவம் காமவரம் தத்வா பிரதிஜக்முஹு சுரேஸ்வராக சபாஜிதாக, சபாஜிதாகனா சமயக் பூஜிதாக, சமயக் சபாஜிதாக, இந்த சமயக்கையும் அதோட சேர்த்துன்றலாம். நன்கு பூஜிக்கப்பட்டவர்களான அந்த 3வருமே அவர்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறச்சேயே ததகா அந்த இடத்திலிருந்து கிளம்பினார்கள்னு போடலாம். இல்லை ததகா பிறகு வரத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு பிரதிஜக்முஹு திரும்பினார்கள். சபாஜிதாஸ் தயோஸ் சம்யக் தம்பத்யோஹோ மிஷதோஸ் ததஹா சோமோ அபூத் பிரம்மணः அம்சேன தத்தः விஷ்ணோः து யோகவித் துர்வாசாः சங்கரஸ்ய அம்சः நிபோத அங்கிரசः பிரஜாः. இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த பிரஜைகளை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ சோமஹ அபூத் பிரம்மணः அம்சேன, பிரம்மாவனுடைய அம்சத்தினால் சோமஹ அபூத், பிரம்மாவனுடைய அம்சத்தினால் சோமன் என்ற பிள்ளை பிறந்தது. விஷ்ணோஹோ அம்சேன, விஷ்ணுவனுடைய அம்சத்தினால் யோகவித் தத்தஹா அபூத். எல்லாத்துலேயும் இந்த அபூத்துங்கிறத கனெக்ட் பண்ணிட்டுருணும். யோகத்தை அறிந்தவராக, யோக மார்க்கத்தை அறிந்தவராக இருக்கும் தத்தாத்ரேயர் உங்களுக்கு வந்து விஷ்ணுவனுடைய அம்சமாக பிறந்தார். துர்வாசாக, துர்வாசர் வந்து முனிவர் சங்கரஸ்ய அம்சா அபூத், சிவனுடைய அம்சமாக ஆனார். அடுத்தது அங்கிரசப் பிரஜாக நிபோத, அங்கிரசனுடைய பிரஜைகளை பற்றி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறார். அதாவது தேவஹூதி, கர்தமர் அவர்களுடைய பெண்கள், அந்த பெண்கள் ஒவ்வொருவரும் யாரை கல்யாணம் பண்ணிண்டா அந்த 9 பெண்களினுடைய பிரஜைகளை பற்றி இங்கே ஒரு ஃபேமிலி ட்ரீ வரிசையாக சொல்ல போகிறார். இந்த 34லேருந்து கிட்டத்தட்ட 45வது ஸ்லோகம் வரைக்கும் அது போக போகிறது. 46ஓட கன்க்ளூட் பண்ணிடுவார். ஸ்ரத்தா து அங்கிரசப் பத்னி சதஸ்ரோ அசூத கன்யகாக சினிவாலி குஹூராகா சதுர்த்தி அனுமதிஸ் ததா. ஸ்ரத்தாங்கிற பெண் அங்கிரசனுடைய பத்னி, அங்கிரசுங்கிற மகர்ஷியினுடைய பத்னியாக ஆனா ஸ்ரத்தாங்கிறவள். அவள் சதஸ்ரஹா கன்யகாக அசூத, 4 பெண்களை பெற்றெடுத்தாள். அதில் சினிவலி, அந்த 4 பேருனுடைய உற்பத்தி வந்து 4 பொண்களினுடைய பேர் என்னென்னா சினிவாலின்னு ஒருத்தி, குஹூன்னு ஒருத்தி, ராகான்னு ஒருத்தி, சதுர்த்தி 4வதாக இருப்பவள் அனுமதி. இதுக்கெல்லாம் என்னென்னா ஸ்ரீதர சுவாமி ரொம்ப போடலை. இது வந்து இவ 4 பேருமே அதிதேவதைகள். எதற்குன்னா சினிவாலிங்கிறது வந்து இந்த பெரச்சந்திரன் இருக்கோ இல்லையோ, அமாவாஸ்யாவுக்கு முந்தின நாள் அல்லது அமாவாஸ்யாவுக்கு அடுத்த நாள் 2 நாட்களுக்கும் அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் சினிவாலி. அந்த பெரச்சந்திரன் வந்து விரும்பின ஒரு திருஷ்டே இந்துக்கலா, உங்களுக்கு அந்த சந்திரன் தெரிஞ்ச மாத்திரத்தில் இருக்கோ இல்லையோ, அமாவாஸ்யாவுக்கு முந்தின நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரன் உதயம் ஆகும் பொழுது அந்த இந்துக்கலா தெரியறதே, அந்த திதிக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் சினிவாலி. குஹூங்கிறது அமாவாஸ்யா அதிதேவதா, ராகாங்கிறது பௌர்ணமியினுடைய அதிதேவதா, அனுமதிங்கிறது இதே போல எப்படி நம்ம அந்த சினிவாலிக்கு சொன்னோமோ அதே போல அனுமதிங்கிறவள் வந்து அந்த பூர்ணிமாக்கு அடுத்த நாளும் முந்தின நாளும் அந்த 2 நாட்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். ஐதர் திஸ் ஆர் தட், இல்லை சில பேர் 2 நாட்களுக்கும் அதிதேவதையாக சொல்கிறா. இப்படி 4 பெண்கள் ஸ்ரத்தாக்கும் அங்கிரஸுக்கும். ஸ்ரத்தாது அங்கிரச பத்னி, சதஸ்ரோ அசூத கன்யகாக சினிவாலி குஹூ ராகா சதுர்த்தி அனுமதிஸ் ததா. தத் புத்ரோ, அவ 2 பேருக்கும் 2 பிள்ளைகள் வேற. அந்த 2 பிள்ளைகள் தான் உதத்யா ப்ரஹஸ்பதி. தத் புத்ரோ அபரோ ஆஸ்தாம் ஸ்வாரோச்சிஷே அந்தரே உதத்யா பகவான் சாக்ஷாத் பிரம்மிஷ்டா ப்ரஹஸ்பதி. அடுத்த மன்வந்தரத்தில், அதாவது இது வந்து ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் இந்த பெண்கள், அதுக்கப்புறம் ஸ்வாரோச்சிஷ மன்வந்தரத்தில் ஸ்வாரோச்சிஷே மன்வந்தரே அதில் புகழ்பெற்றவர்களான 2 பிள்ளைகள், அபரோ வேறு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் யாருன்னா சாக்ஷாத் பகவான் உதத்யா, உதத்யருங்கிற ஒரு மகரிஷி, பிரம்மனிஷ்டா ப்ரஹஸ்பதி, தேவர்களுக்கு அதிபதியான ப்ரஹஸ்பதி, பிரம்மிஷ்டா அதாவது பிரம்மஸ்வரூபத்தில் நிஷ்டனாக இருக்கக்கூடிய அந்த ப்ரஹஸ்பதி குரு பகவான் பிறந்தார்.
அதுக்கப்புறம் புலஸ்தியா அஜனயத் பத்னியாம் அகஸ்தியம் ச ஹவிர் புவி சோ அந்யஜன்மனி தஹ்ராக்னிஹி விஸ்ரவாஹா ச மகாதபாஹ. அடுத்த பெண்ணானவள் ஹவிர் புக்குன்னு பேரு. அவ கல்யாணம் பண்ணிண்டது புலஸ்தியரை. புலஸ்தியருக்கும் அவளுக்கும் புலஸ்தியாக அஜனயத் புலஸ்தியர் உற்பத்தி செய்தார். யாரிடத்தில்? ஹவிர் புவி பத்னியாம். இது வந்து சப்தமி விபக்தியில் இருக்கு. ஹவிர் புக்குங்கிறது பிரதமா விபக்தி, மனைவியினுடைய பேர், அதாவது புலஸ்தியனுடைய மனைவியினுடைய பேர். இது கர்தமரனுடைய இன்னொரு பெண். ஹவிர் புவி, அந்த ஹவிர் புக்கினிடத்தில் புலஸ்தியரானவர் அகஸ்தியரையும் விஸ்ரவாகாங்கிற மகாதபாக அந்த பிள்ளையையும் உற்பத்தி செய்தார். ஸோ 2 குழந்தைகள், ஒன்று அகஸ்தியர், அடுத்தது விஸ்ரவஸ். இந்த அகஸ்தியர் தான் சஹா அந்யஜன்மனி தஹ்ராக்னிஹி அபூத். வேறு ஒரு ஜன்மா எடுத்த பொழுது அந்த சஹா அகஸ்தியா தஹ்ராக்னிஹி, அதாவது ஜாட்டராக்னியாக அவர் தான் ஆகிறார். அகஸ்தியர் தான் வந்து ஜாட்டராக்னியாக ஒரு அதுக்கு அதிபதியாக ஆகிறார்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் விஸ்ரவாகா மகாதபாகா. விஸ்ரவஸ்ங்கிறதும் புலஸ்தியனுடைய பிள்ளை. இவருடைய சந்ததியை தான் அடுத்தது சொல்ல போகிறார். ஸோ விஸ்ரவஸ்னுடைய சந்ததி. ஸோ புலஸ்தியர் கல்யாணம் பண்ணின்றது ஹவிர் புக்க. அவளுக்கு பிறந்தவர்கள் அகஸ்தியரும் விஸ்ரவஸும். அவள் பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு பெரியப்பா அகஸ்தியர்னு ஆறுது. பார்ப்போம். ஸோ எஸ் தஸ்ய யக்ஷபதி இருக்கு. ஜாத்ராக்னின்னு ஒன்று எனக்கு வாதாபி அப்படின்னு அதுதான், அதே அந்த அந்த கான்செப்ட் தான். வாதாபி ஜீர்ணோபவ அப்படின்னு. ஆமா. சோ அது அவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜாட்டராக்னியினுடைய ஸ்வரூபமா இருக்கிறதுனால தான் அவருக்கு எதையுமே வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. அதுதான் அந்த வாதாபி இல்வலன் கதை அந்த இடத்துல. தஸ்ய யக்ஷபதி புலஸ்திய லீனியேஜில் தான் ராவணனும் அதோ வரப்போறது. அடுத்த 2 ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் அதுதான். குபேரன், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 4 பிள்ளைகள் அங்க. அதுல விஸ்ரவஸுக்கு வந்து 2 மனைவி. ஒன்று இளவிலான்னு ஒரு மனைவி, இன்னொருத்தி கைகசி. ஸோ தஸ்ய யக்ஷபதி தேவः குபேரः தூ இடவிடா சுதः ராவணः கும்பகர்ணஸ்ச ததா அந்யஸ்யாம் விபீஷணஹா. இந்த இடவிடாங்கிறது இந்த டாக்கு பதில் லா கூட சில இடங்களில் பார்ப்பேள். அதனால்தான் ஐலஹான்னுட்டு குபேரனுக்கும் பேர். இடா தஸ்ய யக்ஷபதி, தஸ்யங்கிறச்ச இங்கே புலஸ்தியஸ்ய இல்லை, சாரி, விஸ்ரவசா. விஸ்ரவஸுக்கு 2 மனைவி. அதில் இடவிடாசுதா, இது ஒரே பதமாக இருக்கணும், நான் இப்போ பிரிச்சிருக்கேன், இந்த இடத்துல கரெக்டாக போட்டிருக்கேன். இளவிடாங்கிறது அந்த ஒரு மனைவி. அந்த அந்த மனைவியினுடைய பிள்ளை குபேரன். குபேரன் தான் யக்ஷர்களுக்கு பத்தியாக தேவனாக இருக்கிறார். அடுத்தது அந்யஸ்யாம். அந்யஸ்யாம்ங்கிறச்சு இங்கே வந்து கைகசி அல்லது கேசினின்னுட்டு இங்கே கொடுக்குறார். 2 விதமான ஒரு பேரும் பார்க்குறோம் புராணங்களில். கேசினிங்கிற மனைவி, அந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் ராவணஹா கும்பகர்ணஸ்ச விபீஷணஹாச்ச அந்யஸ்யாம் 3 சுதாக அபூவன். 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அடுத்தது புலஹஸ்ய கதிஹி பாரியா 3 அசூத சதி சுதான் கர்மஸ்ரேஷ்டம் வரியாம்சம் சகிஷ்ணும் ச மகாமதே. ஹே மகாமதே விதுரரே, புலஹஸ்ய கதிஹி பாரியா. புலஹஸ்ய பாரியா யாருன்னா கதிஹின்னு பேரு. அவளுக்கு 3 சுதான் சதி சா அசூத. சதி பதிவிரதையாக இருக்கும் அவள், புலகரனுடைய மனைவி, கதி என்று பெயர். 3 பிள்ளைகள் அவளுக்கு. அந்த 3 பேருனுடைய பெயர் என்னன்னா கர்மஸ்ரேஷ்டகான்னு ஒருத்தர், வரியான் ஒருத்தர், சகிஷ்ணு அப்படின்னு ஒருத்தர். ஸோ 3 பிள்ளைகள். இதெல்லாம் வந்து பேர் அர்த்தம் எடுத்துட்டேன்னா கூட இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒட்டி வரும். சில சமயம் கர்மாவில் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவர், வரியானுங்கிறச்சு ரொம்ப ஒசத்தியான ஒரு தவத்தை கொண்டவர், சகிஷ்ணுங்கிறச்சு இந்த நேச்சர் டு பேர் எவ்ரி திங், டாலரன்ஸ், ஃபார்பேரன்ஸோடு இருக்கிறவர். ஸோ புலஹஸ்ய கதிஹி பாரியா. இந்த கதிங்கிறதும் கர்தமர் தேவஹூதியினுடைய இன்னொரு பெண். புலஹஸ்ய கதிர் பாரியா 3 அசூத சதி சுதான் கர்மஸ்ரேஷ்டம் வரியாம்சம் சகிஷ்ணும் ச மகாமதே. கிரதோரபி கிரியா பாரியா வாலகில்யான் அசூயத ரிஷீன் 60 சஹஸ்ராணி ஜாலதோ பிரம்ம தேஜசா. கிரதுங்கிற பிரஜாபதி
அந்த பிரஜாபதியினுடைய மனைவி கிரியா, இந்த கிரியாவும் தேவஹூதி கர்தமரனுடைய பெண்ணு, ஸோ கிரியா பாரியா. இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் வாலகில்யா அப்படின்னுட்டு ரிஷிகள். வாலகில்யான் ரிஷியின் அசூத. எத்தனை பேர்னா 60,000 குழந்தைகள் அந்த ரிஷிகள். அவர்கள்லாம் வந்து அங்குஷ்ட மாத்திரம், அதாவது வெறும் கட்டவிரல் சைஸில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள். பிரம்ம தேஜஸா ஜுவலதா, பிரம்ம தேஜஸ்னால அந்த அந்த காயத்ரி உபாசனை இருக்கிறதுனால அவர்கள் ஜுவலிக்கிறா. அப்பேற்பட்ட அந்த வாலகில்யால பிறந்தார்கள். யாருக்குன்னா கிரது அண்ட் கிரியா. கிரதுனால யாகம்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரிஷிகள் தான் வந்து ரெப்ரசன்டேஷன். அவர்கள் இருக்கிறதுனால தான் இதில் படிப்போம், விஷ்ணு புராணத்தில் படித்தது சொல்கிறேன். எப்படி சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகும் பொழுது மந்தேகங்கிற ராட்சசா போய் அந்த சூரியனை வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாளாம். அப்போது இந்த சாயந்தர வேளையில் சந்தியா உபாசனை பண்ணக்கூடிய அந்த அர்க்கியம் விடுறோமே, அந்த ஜலம் தான் வந்து வஜ்ராயுதம் போல போய் அவளை கொல்றதுன்னு பேர். அதனால தான் சூரியன் வந்து மறுபடியும் அந்த அந்த காயத்ரியினுடைய அந்த அக்னிஹோத்திரத்தினுடைய ஒரு அக்னியினால் திருப்பியும் சூரியன் வந்து ஒரு ஜுவாலையாக கிளம்புறான் அடுத்த நாள் கார்த்தால உதயமாகறதுக்கு அப்படின்னு இருக்கு. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த வாலகில்யாஸ் தான். அவர்கள் தான் வந்து தன்னுடைய பிரம்ம தேஜஸ்னால சூரியனை வந்து காப்பாத்தின்னு இருக்காங்கிறது இருக்கு. கிரதோரபி கிரியா பாரியா வாலகில்யான் அசூயத ரிஷீன் 60,000 ஜுவலதா பிரம்ம தேஜசா. ஊர்ஜாயாம் ஜக்னிரே புத்திராக வசிஷ்டஸ்ய பரந்தப சித்திரகேது பிரதானாஸ்தே சப்த பிரம்மர்ஷயோ அமலாக. ஊர்ஜாங்கிற அடுத்த பெண். இந்த ஊர்ஜா தான் நமக்கு அருந்ததி. அவளுடைய அருந்ததியினுடைய இன்னொரு பெயர் தான் ஊர்ஜா. ஊர்ஜாயாம் வசிஷ்டஸ்ய சப்த புத்திராக ஜக்னிரே. வசிஷ்டர்னுடைய மனைவியான அருந்ததியினிடத்தில் 7 பிள்ளைகள் பிறந்தன. அவ யாருன்னா சித்திரகேது பிரதானாக. சித்திரகேது முதலிய 7 பிரம்ம ரிஷிகள். இந்த சப்த ரிஷின்னு சொல்கிறோமே, வேறு ஒரு மன்வந்தரத்தில், அதாவது உத்தானபாதரனுடைய இதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, வேறு ஒரு மன்வந்தரத்தில் இந்த வசிஷ்டர்னுடைய 7 பிள்ளைகள் தான் சப்த ரிஷிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். அதனால தான் சப்த பிரம்மர்ஷயா அமலாகா, இப்போ ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவர்கள். இப்போ மனசில் அழுக்கில்லாத பியோர் பவித்திரமாக இருக்கக்கூடிய அந்த 7 பேர் பிறந்தார்கள். அவர்களுடைய பெயர் அடுத்த ஸ்லோகத்தில். ஸோ ஊர்ஜாயாம் ஜக்னிரே புத்திராக வசிஷ்டஸ்ய பரந்தப சித்திரகேது பிரதானாஸ்தே சப்த பிரம்மர்ஷயோ அமலாக. சித்திரகேது சுரோச்சிஹி விரஜாக மித்ரஹ ஏவச்ச 4ஆச்சு, உல்பணஹ 5வது, வசுபிருத்யானஹ 6. இது ஒரே பேர் வசுபிருத்யானஹான்னுட்டு. தியுமான் 7. இந்த 7 பேர் தான் சித்திரகேது பிரதானாகனு சொல்லி அருந்ததியினுடைய பிள்ளைகள். சக்தியாதய அபரே அப்படின்னா வேறு ஒரு மனைவி, வசிஷ்டருக்கு இன்னொரு மனைவி, அந்த மனைவியினிடத்தில் பிறந்தவர்கள் தான் சக்தி முதலியவர்கள். அந்த சக்தி சக்தே பௌத்திரம் அகல்மஷம்னு சொல்கிறச்சே அந்த வம்சாவளி அதில் வருது. சுகதாத்தம் தபோநிதிம் அதெல்லாம் சக்தி. சக்தி வந்து வேறு ஒரு மனைவிட்ட பிறந்த குழந்தைகள். அடுத்தது சித்திஹி அப்படின்னுட்டு அவளுடைய பெயர், இன்னொரு பெண். சித்திஹி து அதர்வணஹ பத்னி லேபே புத்திரம் திருதவ்ரதம் தத்யஞ்சம் அஸ்வசிரசம் பிருகோஹோ வம்சம் நிபோத மே. இதோட ஒரு சென்டென்ஸ். அதர்வணஹ பத்னி, அதர்வாங்கிறது அந்த அதர்வ வேதத்தினுடைய ஒரு ரிஷி, அதிபதி ரிஷியாக இருக்கக்கூடியவர், அதிதேவதையாக விளங்கும் ரிஷி அதர்வ ரிஷிங்கிறவர். அதர்வணஹ பத்னி, அந்த ரிஷிக்கு பத்னியாக இருப்பவள் சித்திஹி அப்படின்னு பேர். அவர்களுக்கு ஒரு பிள்ளை திருதவ்ரதம், ஒரு நல்ல விரதத்தை மேற்கொண்ட ஒரு பிள்ளையானவன். அஸ்வசிரசம், குதிரை முகத்தை கொண்டவர். தத்யஞ்சம், தத்யங் அப்படின்னு அந்த ரிஷியினுடைய பெயர். தத்யஞ்சம் புத்திரம் லேபே, அவரை பிள்ளையாக அடைந்தாள். யாரு? சித்திகிங்கிற அந்த பெண். அடுத்தது பிருகோஹோ வம்சம் மே நிபோத, பிருகுவனுடைய வம்சத்தை நான் கூறுகிறேன். அது அடுத்த ரிஷி அண்ட் அடுத்த பெண், கர்தமரனுடைய பெண். ஸோ சித்திஸ்து அதர்வணஹ பத்னி லேபே புத்திரம் திருதவ்ரதம் தத்யஞ்சம் அஸ்வசிரசம் பிருகோஹோ வம்சம் நிபோத மே.
பிருகுஹு க்யாத்யாம் மகாபாகः பத்னியாம் புத்ரான் அஜீஜனத் தாத்தாரம் ச விதாத்தாரம் ஸ்ரீயம் ச பகவத் பராம். இங்கே பிருகு கல்யாணம் பண்ணின்றது க்யாதிங்கிற ஒரு பெண்ணை. க்யாத்யாம் பிருகுஹு மகாபாகா, க்யாதிங்கிற மனைவியினிடம் பிருகுங்கிற மகாபாகா ரிஷியானவர் க்யாதிங்கிற மனைவியினிடம் புத்ரான் அஜீஜனத்து, யார தாத்தாரம் விதாத்தாரம் ச புத்ரான் பகவத் பராம் ஸ்ரீயம் ச புத்ரான் அஜீஜனத். இந்த இடத்துல வந்து ஸ்ரீ லக்ஷ்மியானவள் பிருகு பார்கவின்னு அவளுக்கு அம்பாளுக்கு பேர் இல்லையா, பிருகுனுடைய தனையா சுதா, பிருகு சுதான்னுட்டு அவளுக்கு இன்னொரு பெயர். அதனால இங்கே அந்த பிருகுக்கும் க்யாதிக்கும் பிறந்தவள் லக்ஷ்மி. ஸ்ரீஹி ஸ்ரீயம் பகவத் பராம் ஸ்ரீயம், விஷ்ணுவனிடத்தில் ஒரு ஈடுபாடுடன் கூடினவளாக இருக்கும் அந்த லக்ஷ்மி வந்து பிருகு வந்து ஏதோ தபஸ் பண்ணி அம்பாள் வந்து தனக்கு பெண்ணாக பிறக்கணும்னு அவர் கேட்டுக்கிறார். அதனால இப்போ லக்ஷ்மி பிறக்கிறா. அதனால ஸ்ரீயம் அவளும் நீங்கள் எடுத்தீங்கன்னா புத்ரீச்ச புத்ரௌச்ச புத்ரான் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுதான் இங்கெல்லாம் போட்டிருக்கார். புத்ரானுங்கிறச்சே புத்ரவ் புத்ரீம்ச்ச சேர்த்து ஒரே மாஸ்குலைனில் தான் போடணும், அதை வேறு வழி இல்லை. அதனால் தாத்தான்னு ஒருத்தர், விதாத்தான்னு ஒரு பிள்ளை, ஸ்ரீஹி லக்ஷ்மிங்கிறது தாயார் தான் அவருக்கு ஒரு பெண். இந்த ரெண்டு பேர் இருக்காளே தாத்தா விதாத்தா, அவர்களுக்கு மேருவனுடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அது அடுத்தது. ஆயத்திம் நியத்திம் செய்வ சுதே மேருஹு தயோஹோ அதாத் தாபியாம் தயோஹோ அபவதாம் மிருகண்டுஹு பிராணஹ ஏவச்ச. ஆயதிஹி நியதிஹி அப்படின்னு ரெண்டு பெண்கள் மேருவுக்கு. ஆயத்திம் நியத்திம் சுதே மேருஹு தயோஹோ அதாத்துங்கச்சே தாத்ரு விதாத்ரோஹோ, தாத்தாவுக்கு ஆயத்திங்கிற பெண்ணையும் விதாத்தாவுக்கு நியதிங்கிற பெண்ணையும் மேருமலை தன்னுடைய பெண்களை கொடுத்தார். தாபியாம் அந்த ரெண்டு பேருக்கு, அதாவது ஆயதி நியதி இவா ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைகள் பிறந்தன. தயோஹோ அந்த ரெண்டு பேர் மூலியமாக, அதாவது தாத்தா விதாத்தா மூலியமாக மிருகண்டஹா பிராணஹா அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் அபவதாம் பிறந்தார்கள். அப்போ தாத்தாக்கும் ஆயதிக்கும் பிறந்தது மிருகண்டுஹு, விதாத்தாக்கும் நியதிக்கும் பிறந்தது பிராணஹா. இல்லை 1-2 போட்டு பண்ணிடலாம். ஆயத்திம் நியத்திம் செய்வ சுதே மேருஸ்தயோர் அதாத் தாபியாம் தயோஹோ அபவதாம் மிருகண்டஹ பிராணஹ ஏவச்ச. மார்க்கண்டேயோ மிருகண்டஸ்ய பிராணாத் வேதசிரா முனிஹி கவிஷ்ச பார்கவோ யஸ்ய பகவான் உஷனா சுதஹ. மார்க்கண்டேயா மிருகண்டஸ்ய, மிருகண்டுன்னு சில பேர் சொல்லுவா, மிருகண்டன்னு ஒரு இது இருக்குது. அது வந்து அந்தந்த சில புராணத்தினுடைய பேதங்கள்னால உங்களுக்கு அந்த பெயரினுடைய பேதங்கள் வரும். ஸோ மிருகண்டர்னுடைய பிள்ளை மார்க்கண்டேயர். பிராணாத்து வேதசிராக முனிஹி அபூத், பிராணன்கிற பிள்ளைக்கு வேதசிராகங்கிற ஒரு முனிவர் பிறந்தார், அவர் தான் பிள்ளை. அந்த வேதசிரஸுக்கு பிறந்தவர் தான் பார்கவா. யாரு? நம்ம சுக்ராச்சாரியர், அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியர் பிறந்தது இந்த வேதசிரஸுக்கு தான். ஸோ அதனால தான் அவருக்கு பார்கவன்னு பேர், பிருகு வம்சத்தில் பிறந்தவர். ஸோ பிருகுவனுடைய பிள்ளை விதாதா, விதாதாவனுடைய பிள்ளை பிராணன், பிராணனுடைய பிள்ளை வேதசிரஸ், அவருடைய பிள்ளை எஸ்ய சுதஹா, யாருடைய பிள்ளை? பகவான் உஷனாஹா, உஷனா பார்கவஹா கவிஹி அப்படின்னு இத்தனை பேர் அவருக்கு. அதை தவிர சுக்ராச்சாரியர்னு வேறு அவருக்கு பேர், உஷனான்னு ஒரு பேர், கவின்னு அவருக்கு பேர். பார்கவஹாங்கிறச்சு பிருகு வம்சத்தில் பிறந்தவர், இந்த வேதசிரஸனுடைய பிள்ளை. எஸ்ய கவிஹிங்கிறச்சு ஆமாம், பிருகுஹு பிருகோஹோ புத்திரஹா, ஆமாம் பிருகோஹோ அபத்தியம், அந்த வம்சத்தில் பிறந்தவர். தே ஏதே முனையः க்ஷத்தः லோகான் சர்க்கைः அபாவயன் ஏஷः கர்தம தௌஹித்ர சந்தானः கதிதஸ்தவ ஸ்ருண்வத ஸ்ரத்ததானஸ்ய சத்யஃ பாபஹரः பரஹ. ஸோ இதுதான் தே ஏதே முனையः, ஹே க்ஷத்தः
விதுரரே ஏதே முனையா இந்த முனிவர்கள் தான் உங்களுக்கு லோகான் சர்க்கைஹி அபாவயன்னு இவ்வுலகங்களை எல்லா முவ்வுலகங்களையுமே தன்னுடைய சிருஷ்டியினால சர்க்கைஹி அபாவயன் பாவித்தார்கள்னா அந்த அதாவது தே ஸ்ப்ரெட் இந்த உலகத்தில் வந்து இன்னைக்கு பிரஜைகள் இருக்கான்னா எல்லாருமே இந்த பிரஜாபதிகளினுடைய பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கோம். அப்போ ஏஷா கர்தம தௌஹித்ர சந்தானகா இதுதான் கர்தமர்னுடைய பெண் வைத்து பேரன்களினுடைய சந்தானம் லீனியேஜ். ஸோ தௌஹித்ரன் கதிதா தவ இதை நான் உனக்கு சொல்லியாச்சு. ஸ்ருண்வதா ஸ்ரத்ததானஸ்ய ஸ்ருண்வதா இதை வந்து ஸ்ரத்தையோட கேட்பவனுக்கு சத்யா உடனேயே பரஃப் பாபஹரஹா மிகுதியாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் போயிடும். இந்த லீனியேஜை பற்றி நம்ம வந்து கேட்டோம்னா அது உடனே நம்ம பாப்பத்தை பொக்கும் அப்படின்னு இருக்கு. இதோட இன்னைக்கு பார்ப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.